வெல்கம் டு ஏஸ் பெட் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம பாக்ஸ் பெல்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பொனிடெயில் போட்டுட்டு 2 செக்ஷனாக பிரிச்சுக்கோங்க. பிரித்ததுக்கப்புறம் ரைட் சைட்லேருந்து ஒரு சின்ன செக்ஷன் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக பிரிக்கணும். பிரிச்சுட்டு அதை ஒரு சைடு மேலேயும் ஒரு சைடு கீழேயும் கொடுக்கணும். அந்த 2 செக்ஷனுக்கு சென்டரில் நம்ம ரைட் சைடு ஹேர் வரணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன செக்ஷன் எடுத்து அதை 2ஆக பிரித்து ஒரு செக்ஷன் மேலேயும் ஒரு செக்ஷன் கீழேயும் கொடுத்து அதை ரைட் சைடில் பிடிச்சிக்கோங்க. திருப்பி அதே தான் ஃபாலோ பண்ணணும். ரைட் சைட்லேருந்து ஒரு சின்ன செக்ஷன் எடுத்து அதை 2ஆக பிரித்து அந்த 2 லேயரில் ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் கீழே எடுத்து அதை லெஃப்ட் சைடில் பிடிச்சிக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் எடுத்து சின்ன சின்ன செக்ஷன்ஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபிஷ் ஸ்டைல் பிரைட் மாதிரி மெல்லிஸாக வரும் பின்னல். ஒரு சைடு மேலே ஒரு சைடு கீழே ரைட் சைடு பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி 2 சைட்லேயுமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. சின்ன சின்ன செக்ஷனாக எடுத்திங்கன்னா பின்னல் சின்ன சின்னதாக நல்லாயிருக்கும். நல்லா ஃபிஷ் ஸ்டைல் பிரைட் எப்படி வரும் அந்த மாதிரி மெல்லிஸாக வரும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மேலே பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், 2 சைடில் பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கும், கீழே பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கும். ஸோ பாக்ஸ் டைப்பில் வரும் ஜடை. பாக்ஸ் டைப்பில் 4 டைரெக்ஷன்லேயும் ஒரே மாதிரி இருக்கும். பாருங்க, பின்னி முடிச்சாச்சு. 4 சைடு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.